அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நடிகை த்ரிஷா தெரிவித்த நிலையில் தற்போது அவர் மன்னிப்பு கோரியுள்ளார். தனியார் செய்தியாளர் ஒருவரை சந்தித்த ஏவி ராஜு 2017ஆம் ஆண்டு கூவத்தூர் தனியார் விடுதியில் அதிமுக நிர்வாகிகள் தங்கியிருந்த போது அங்கு நடிகைகள் வரவழைக்கப்பட்டதாக பகிரங்கமாக தெரிவித்தார். மேலும் நடிகை த்ரிஷாவின் பெயரையும் பயன்படுத்திய அவர் அவதூறு கருத்துக்களை முன்வைத்தார். இந்த விவகாரம் இணையம் முழுவதும் பூதாகரமாக வெடித்த நிலையில் பல்வேறு தரப்பினர் இதற்கு கண்டனம் தெரிவித்தனர். மேலும் நடிகை த்ரிஷா ஏவி ராஜு மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்த நிலையில் திடீர் திருப்பமாக ஏவி ராஜு மன்னிப்பு கேட்டுள்ளார். குறிப்பாக தான் பேசியது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது எனவும் தான் பேசியதற்கு மன்னிப்பும் விளக்கமும் அளித்துள்ளார். நான் எந்த இடத்துலையும் ஒரு திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை. இது தவறாக சித்தரித்து காட்டிகிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. திரைப்பட இயக்குனர் உயர்திரு சேரன் அவர்களுக்கும் ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திரிசாம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள், ஒருவேளை உங்கள் மனது புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் சமூக வலைத்தளம் மூலியமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன்.